என்ன சிண்டு இது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், yellow கலர், ப்ளூ கலர்னு ரொம்ப கியூட்டா இருக்கு சிண்டு. இதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரா ஒரு கேம் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பால் எல்லாத்தையும் இப்படி நீட்டா ஒரே கலர் வந்து பக்கத்துல இருக்க மாதிரி வச்சிருங்க. எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி நீட்டா அரேஞ்ச் பண்ணியாச்சு சிண்டு. இப்பவாது சொல்லு, இதை வச்சு என்ன கேம் விளையாடணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பூஜா. இங்க பாருங்க, ஒரே ஒரு பால் எடுத்துட்டு மேல இந்த தலை இருக்கு இல்லையா, இந்த தலையை இப்படி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது மேல பறந்து போய் விழுகும். இருங்க, சரியா வரல. எப்படி ஹைட்டா பறக்குது பாத்தீங்களா? சிண்டு இரு சிண்டு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். என்ன சிண்டு இது, நான் பிரஸ் பண்ணா சரியாவே வர மாட்டேங்குதே. நீ பிரஸ் பண்ணா மட்டும் ஹைட்டா போகுதே. பூஜா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணு பூஜா. அந்த மாதிரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிரஸ் பண்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா ஜம்ப் பண்ணும் பூஜா. நீ சரியாவே பிரஸ் பண்ணல பாரு, பயப்படாம பிரஸ் பண்ணு. டே சிண்டு, எங்கிட்ட கூடுறா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. இதை வச்சு என்னடா கேம் விளையாடணும்? இதுதான்டா ராகுல் கேமே. யாரு இருக்கிறதுலயே அதிக ஹைட்டுக்கு அனுப்புறாங்களோ அவங்க தான் வின்னர். சிண்டு என்ன சிண்டு இது, உனக்கு மட்டும் தான் இந்த கேம் நல்லா வருது, எங்களுக்கெல்லாம் சரியா வர மாட்டேங்குது. இங்க பாரு, நீ மட்டும் எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன்னு. இதை வச்சு வேற ஏதாவது கேம் சொல்லு சிண்டு, எங்களுக்கு இது ஈஸியாவே இல்ல. உங்களுக்காக இப்ப நான் கேமை மாத்திருக்கேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்ல, இதை இந்த பக்கம் இருந்து இந்த பாலை வச்சு அடிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் கேம். சரியா? நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். இங்க பாருங்க. ஓகே, ஒன்னு அடிச்சுட்டேன். ஓ, இதுதான் கேமா? சிண்டு, நீ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அடிச்சிருவடா. தூரமா போக போக உன்னால கண்டிப்பா அடிக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லடா ராகுல், எனக்கு இந்த கேம்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க பாரு, ஒன்னு கூட மிஸ் பண்ணாம அடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் 4 தான் இருக்கு. 1 2 3 4. எப்படி பாத்தியா? டே ராகுல், நீயும் என்ன மாதிரியே ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம அடிச்சினாதான் நீ வின் பண்ண முடியும். சரியா? இல்லாட்டி உங்க டீம் செகண்ட், எங்க டீம் தான் ஃபர்ஸ்ட். நல்லா பாத்துக்கோ. டே சிண்டு, நான் ஒரே பாலை வச்சு 2-3 பாலை அடிப்பேன்டா. இங்க பாரு. ஐயோ, என்னது இது? எடுத்துனே ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்காம செகண்ட் ஒன் அடிச்சுட்டா, மிஸ் ஆனது எல்லாம் திரும்ப அடிக்க கூடாது. அதே ஆர்டர்ல போ. இன்னும் என்கிட்ட நிறைய பால் இருக்குடா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம அடிப்பேன். 1 பாத்தியா, ஒரே பால்ல 2 அடிச்சேன் பாத்தியா? இப்பவும் பாத்தியா, ஒரே பால்ல 2 அடிச்சுட்டேன். இன்னும் 4 தான் இருக்கு. ராகுல் அண்ணா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம அடிக்கணும். எங்கெங்கயோ அடிச்சிட்டு இருக்கீங்கண்ணா. சிண்டு அண்ணா தூரமா இருந்தா அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க, சிண்டு அண்ணா மேல, பூஜா மேல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான், பால் முடிஞ்சிருச்சு ராகுல். போதும், ஸ்டாப் பண்ணு. இங்க பாரு, நீ இன்னும் 3 பால் அடிக்காம இருக்க. ஆனா நாங்க எங்க டீம்ல எல்லா பாலையும் அடிச்சிட்டோம். அதனால இந்த கேமோட வின்னர் நாங்க தான். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், உங்களுக்கு செகண்ட் பிரைஸ். டே சிண்டு, வேணா இன்னொரு ரவுண்ட் வேற ஏதாவது கேம் வச்சு விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாமா யார் வின்னர்னு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ராகுல். ஏற்கனவே பேசின மாதிரி, எங்க டீம் வின் பண்ணுச்சுன்னா உங்க டீம் கிஃப்ட் தரணும், உங்க டீம் வின் பண்ணுச்சுன்னா எங்க டீம் கிஃப்ட் தரணும். இதுதானே டீல்? இப்ப செகண்ட் பிரைஸை நான் போய் எடுத்துட்டு வரேன், ஃபர்ஸ்ட் பிரைஸை நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க. மீனா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கறக்கு உங்ககிட்ட ஏதாவது சூப்பரான கிஃப்ட் இருக்கா மீனா? ராகுல், நேத்து வச்ச கேம்ல கூட நான் தான் கிஃப்ட் கொடுத்தேன். இந்த டைம் நீ தான் கொடுக்கணும் ராகுல். இது உன்னோட டர்ன் தான். நீயே சீக்கிரமா போய் ஏதாவது நல்ல கிஃப்டா எடுத்துட்டு வா போ. என்கிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷல் மேக்னெட்டிக் ஸ்லேட் மட்டும்தான் இருக்கு, வேற வழியே இல்ல. அதைத்தான் கொடுத்தாகணும் போல இருக்கு. சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். சிண்டு வெயிட் பண்ணு சிண்டு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே எப்பவுமே ஃபர்ஸ்டா கொடுக்கணும். ராகுலே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிஃப்ட்னு காமிக்கட்டும். டே சிண்டு, இது பயங்கரமான ஒரு மேக்னெட்டிக் ஸ்லேட். உனக்காக நான் சென்னையிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு? இந்தாங்க, உங்க டீமுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தாலே எவ்வளோ பெருசா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? டே ராகுல், என்னடா இது? உண்மையாவே பாக்குறதுக்கு பயங்கர பெருசா இருக்கு. ஆப்பிள் ஷேப்ல இருக்கு. ஓப்பன் பண்ணி பாருடா சிண்டோ, உனக்கு ரொம்ப பிடிக்கும். த பெஸ்ட் ப்ரெசன்ட் டு த கிட்ஸ். பார்த்தியா என்ன போட்டிருக்குன்னு? இதில் மேக்னெட்டிக் பவர் எல்லாம் இருக்குது. நீ ஓப்பன் பண்ணி பார்த்தீனாதான் இதில் என்னென்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும். ஹை ராகுல், உண்மையாவே இந்த டைம் நீ எங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் தான் கொடுத்துருக்க ராகுல். டே என்னடா இது? இந்த ABCD ஆல்பபெட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்லேட்லயே ஒட்டிட்டு இருக்கு, கீழே விழுக மாட்டேங்குது. அதுதான்டா சிண்டு மேக்னெட்டிக் ஸ்லேட்டு. அந்த ஸ்லேட்ல மேக்னெட்டிக் பவர் இருக்கு, புரியுதா? இந்த ஆல்பபெட்ஸ்க்கு பின்னாடி எல்லாம் ஃபுல்லா குட்டி குட்டியா மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீ என்ன வேர்ட்ஸ் வேணாலும் இது பண்ணி இந்த மாதிரி ஸ்லேட்ல ஒட்ட வச்சின்னா ஒட்டிக்கும். இங்க பாரு எப்படி ஒட்டிக்குது பாத்தியா? எல்லா ஆல்பபெட்ஸும் கொடுத்துருக்காங்கடா. இடம் இல்லைங்கிறக்காக சில ஆல்பபெட்ஸை மட்டும் இந்த ஸ்லேட்ல ஒட்டி வச்சிருக்காங்க. சிண்டு அந்த ஸ்லேட் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆப்பிள் ஷேப்ல இருக்கு சிண்டு. இத ஓபன் பண்ணி காமி சிண்டு. ஆமா ரோஜா, இந்த ஸ்லேட் கூட பார்க்கறதுக்கு பயங்கர பளபளன்னு சூப்பரா தான் இருக்கு. இருங்க, பென்னு வச்சு எழுதி பார்க்கறேன். பயங்கர சாஃப்டா எழுதுது ரோஜா. யூசுவலா ஸ்லேட் எல்லாம் கொஞ்சம் ரஃபா எழுதுற மாதிரி இருக்கும், இது பயங்கர சாஃப்டா எழுதுது தெரியுமா? ஐயோ சாரி, டஸ்டர் தனியா கொடுத்துருக்காங்கல்ல. டே சிண்டு, அந்த மார்க்கருக்கு பின்னாடியும் டஸ்டர் இருக்கு. அங்க பாரு, ஆப்பிளோட லீஃப் மாதிரி ஒரு டஸ்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து எரேஸ் பண்ணி பாரு. ஹை
ராகுல் அதை நான் ஏதோ லீஃப்னு நினைச்சிட்டேன். இவ்வளோ கியூட்டான ஷேப்ல வந்து டஸ்டர் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே எங்களுக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராகுல், இது வரைக்கும் நீ இந்த மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்ததே இல்லை ராகுல். டே சிண்டு, என்னடா வரைஞ்சிட்டு இருக்க? இந்த மேக்னெட்டிக் ஸ்லேட்ல ஒரு சூப்பரான ஒரு ஜிராஃப் போட்டிருக்காங்கடா. அதைத்தான் வரையலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வருதுடா, ஈஸியா வருது. என்னோட ஆர்ட் கிளாஸ்க்கெல்லாம் நான் இந்த ஸ்லேட்டையே பேசாம எடுத்துட்டு போயிருவேன். சிண்டு, ஒன்று பண்ணலாமா? நம்ம 3 பேத்துக்கு சேர்ந்து தானே ராகுல் இந்த கிஃப்ட் கொடுத்துருக்கா. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு போலாம் சிண்டு. நானே அப்படித்தான் சொல்லலாம்னு நினைச்சேன் ரோஜா, அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. டே சிண்டு, என்னடா நீ ஒரு சைடே இன்னும் பார்த்துட்டு இருக்க? இன்னொரு சைடு திருப்பி பாருடா. இந்த ஸ்லேட் நீ நினைக்கிற மாதிரி சிங்கிள் சைடட் கிடையாது, டபுள் சைடட். திருப்பி பாரு, அப்பதானே உனக்கு தெரியும். சிண்டு சீக்கிரமா வரைஞ்சு முடி சிண்டு. பின்னாடியும் ஏதோ இருக்குன்னு சொல்றான் ராகுல், அதையும் பாத்திரலாம். இதோ முடிச்சிட்டேன். ஜிராஃப் சூப்பரா வரைஞ்சிருக்கேன்ல. ஓகே, நீ சொன்ன மாதிரி இன்னொரு சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணையும் டஸ்டரையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். ஹாய் சிண்டு, இங்க பாத்தியா? பிளாக் போர்ட் மாதிரி டபுள் சைடட் தான். பின்னாடி பக்கம் பிளாக் கலர்ல இருக்கு. ஓ, அதுக்கு தான் இந்த சாக் பீஸ் கொடுத்துருக்காங்களா? எனக்கு இப்பதான் புரியுது இந்த சாக் பீஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. அந்த சாக் பீஸ் எடுத்து எழுதி பாருங்க. நார்மல் பிளாக் போர்டு மாதிரி இருக்காது, பயங்கர சாஃப்டா வலுவலுன்னு எழுதும். சூப்பரா எரேஸ் பண்ணும். ஆமா ராகுல், நீ சொன்னது கரெக்ட் தான். ரொம்ப சாஃப்டா எழுதுது. எனக்கு இந்த ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு ராகுல். சிண்டு என்கிட்ட இந்த ஸ்லேட்டை கொடு சிண்டு, நான் எரேஸ் பண்ணி பார்க்கறேன். ரொம்ப நல்லா எரேஸ் பண்ணுது ராகுல். பேசாம நம்ம டீமுக்கும் இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம் நீ. நம்ம டீமுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், பட் இந்த டைம் சிண்டு ஜெயிச்சதால சிண்டு கொடுக்க வேண்டியதாயிருச்சு. டே சிண்டு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு நான் காமிச்சிட்டேன். இப்போ நீங்க போய் செகண்ட் ப்ரைஸ் என்னன்னு எடுத்துட்டு வாங்க போங்க. ராகுல், வெயிட் பண்ணு ராகுல். இந்த ஸ்லேட்டோட ஸ்பெஷாலிட்டியே இது மேக்னெட்டிக் பவர் தானே. அந்த மேக்னெட்டிக் பவர் வச்சு நான் என்னுடைய நேமை வந்து இந்த போர்டில் எழுதி பார்க்குறேன். நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்லேட்டில் வச்சிங்கன்னா அது கீழே விழுகவே விழுகாது. மேக்னெட்டிக் பவருக்கு அப்படியே ஸ்லேட் மேலேயே ஒட்டிக்கும். ஏ ரோஜா, எங்கிட்ட கொடு. என்னோட நேம ரிவர்ஸ்ல ஒட்டி பார்க்கறேன். UTNIHC. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ தான் சொல்லிட்டியே சிண்டு, உன்னோட நேமை தான் ரிவர்ஸ்ல ஒட்டியிருக்க. சூப்பரா இருக்கு சிண்டு. டே சிண்டு, நான் எவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருக்கேன். உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்டேன். நீங்கள் சீக்கிரமாக இப்போது எங்களுக்கான செகண்ட் ப்ரைஸ் என்னன்னு காமிக்க போறீங்களா இல்லையா? காமிக்கிறேன்டா ராகுல். இங்க பாரு, நீ ரொம்ப நாளா ஒரு டிராயிங் புக் கேட்டுட்டு இருந்தல்ல, அதுக்காக தான் இந்த டிராயிங் புக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? உனக்கு தனியா எல்லாம் பெயிண்ட் தேவையில்லை. அந்த சைட்ல கொடுத்துருக்கவங்க பத்தியா, அதை தண்ணியில நினைச்சு நீ பெயிண்ட் பண்ணினாலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிற? பெயிண்ட்டை வந்து புக்லேயே கொடுத்துட்டாங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனால் பெயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு சிண்டு. இங்கே பாரு, ப்ளூ கலரெல்லாம் எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு பாரு. ஆமா சிண்டு, இங்க பாரு, எங்களுக்கு கொடுத்துருக்கிற கலரிங் புக் மட்டும் நீ எவ்வளவு டல்லா கொடுத்துருக்க. எங்களுக்கு வேற ஏதாவது கிஃப்ட் மாத்தி கொடு சிண்டு. எங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்பவுமே ராகுல் தான் கிஃப்ட் பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன மீனா, இந்த டைம் அதிசயமா நீ கிஃப்ட் பிடிக்கலன்னு சொல்ற. இப்படி கேட்பீங்கன்னு தெரியும், அதனாலதான் வேற சில கிஃப்ட் வச்சிருக்கேன். இந்தாடா ராகுல், ஸ்கூலுக்கு கொண்டு போறக்கு வாட்டர் பாட்டிலே இல்லைன்னு சொன்னேன்ல, இந்த வாட்டர் பாட்டில் பாரு, கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. டே சிண்டு, என்னடா இது? வாட்டர் பாட்டில் பயங்கர சூப்பராக இருக்கு. இதில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் கண்டிப்பாக நான் ஜூஸ் எடுத்துகிட்டு போவேன்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, தேங்க்ஸ்டா. நல்ல வேலை எனக்கு தனியாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். சொட்டு பாப்பா, நீ ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? உனக்கும் மீனாக்கும் கூட நான் தனியா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, பென்னு வேணும்னு கேட்டே. இங்க பாத்தியா, பெண்ணோட கேப்ல என்ன டிசைன் போட்டிருக்குன்னு? ஐஸ்கிரீம் டிசைன் போட்டிருக்கு. ஹை அண்ணா, எனக்கு தனி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மீனா, உங்ககிட்ட தான் உண்டியலே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் உனக்காக ஒரு பிக்கி பேங்க் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, யூஸ்வலா பிக்கி பேங்க் வந்து வேற ஷேப்ல தான் இருக்கும், ஆனா இந்த டைம் வந்து பிக் ஷேப்லயே கிடைச்சிருச்சு. ஹை, பெப்பா பிக் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு. என்ன சிண்டு இது? இந்த பிளாஸ்டிக் பிக்கி பேங்க்குக்கு போய் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மேல ஓட்ட வழியா நீ காயின் போட்டுக்கலாம் மீனா. கீழே இப்படி ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இந்த கீ எடுத்து போட்டு பாரு, அது ஓபன் ஆகும். இப்படி ஓபன் பண்ணி நீ உள்ள போட்டுருக்கிற காயின் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏ ராகுல், பாத்தியா, நீ எங்க 3 பேத்துக்கு சேர்ந்து ஒரு கிஃப்ட் தான் கொடுத்த. ஆனா சிண்டு உங்க 3 பேத்துக்கு தனித்தனியா சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கான். ஏ பூஜா, நான் 3 சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் ராகுல் ஒரே பெரிய கிஃப்டா சூப்பரா கொடுத்துட்டான். பரவாயில்ல பூஜா, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.